கடவுள் பக்தியா இருக்கிற உங்கள இவங்க என்னெல்லாம் வெறுப்பேத்துறாங்க? மார்கழி மாதம் பிறந்துச்சுன்னா டெய்லி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவேன் சார். அப்போ வந்து அந்த கோயிலுக்கு கிளம்பும்போது சாமி பாட்டு கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி அப்படின்னு நான் பாட்டு போட்டேன் அப்படின்னா, இவர் வாடி 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 1000 வாட்ஸ் பல்பு போலன்னு அந்த மாதிரி பாட்டு போடுவார் சார். ஆ. அதே மாதிரி நம்ம சரி இப்படி பண்ணாங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்னு அந்த மாதிரி கேட்டோம்னா, இவர் சிவனும் சத்தியும் சேர்ந்தா மாசுரான்னு போட்டு டான்ஸ் வேறு சார், பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு சார். அந்த மாதிரி பண்ணுறாங்க சார். வேற என்ன மாரி வெறுப்பேத்துறாங்க உங்க பக்திய வச்சு? நல்லெண்ணெய் தீபம் தான் வீட்டில் ஏற்றணும்னு சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து நீ அந்த நிலை தான் ஏற்றணுமா, தீபம் எண்ணெய் ஏற்றலாம்ல அப்படின்னு சொல்லுவார். அது அவர் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் சார். செக்கு நல்லெண்ணெய் தான் வேணுமா, அந்த விளக்கு தான் ஏற்றணுமா. அது ஒரு விளக்கு பத்தாது சார். கல்யாணம் ஆன புதுசில் ஒரு விளக்கு, ஒரு பேக்கெட் திரி, ஒரு 20 ரூபா 30 ரூபா எண்ணெயோட முடிஞ்சுது சார். இப்போ வந்து 10 விளக்கு 15 விளக்கு, கபோர்டுக்குள்ளே ஒரு 4, வெளியே 4, நிலவுக்கு பக்கத்து 2, நிலவுக்கு வெளியே ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று சார். அது முக்கோண மாட ஷேப்பில் விளக்கு பண்ணி சார். கொடுங்கன்னு சொல்லி ம். அது வச்சு அது விட்டு தானே சார். அதில் கறியிருச்சு சார், அந்த கறி பிடிச்சிருச்சு. பக்கத்துலேயே சுவிட்ச் பாக்ஸு. வேலைக்கு போன டைமில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயமும் இருக்குது சார். சார் கார்த்திகை தீபத்துக்கு தான் சார் ஏற்றுறேன், மற்ற நாள்லாம் ஏற்ற மாட்டாங்க சார். அவர் வீட்டவே கார்த்திகை தீபமா ஏத்தி வச்சிருக்கணும்னு பயப்படுறாரு. இல்லை சார், அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை சார். ஒரு பக்கத்தில் 2-3 வீட்டில் மனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துடக்கூடாது. ம். அது என்ன, நம்ம பக்தியை விட ஜாஸ்தியாக இருக்குது மனம். தசாங்கம், வெட்டி வேறு, புதுசு புதுசாக பார்த்து ஜாதிக்காய் மாச்சக்காய் என்னென்னமோ கேட்குறாங்க சார். வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட ஒரு ஓரமாக நின்று கொஞ்சம் கொஞ்சம் மன அழுத்தம் ஆகும்.